ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கமெண்ட்டில் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, பிஜிடிஆர்பிக்கு செல்ஃப் டெஸ்ட்டு, அதாவது நான் வந்து ஓனாக படிச்சுட்ருக்கேன், எந்த ஒரு கோச்சிங் கிளாஸஸும் போகல. ஒரு சில பேர் ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அல்லது ஒரு சில பேர் ப்ராக்டிஸ்க்கு வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க. நான் ஒரு யூனிட் வந்து படிச்சுட்டேன், ஸோ யூனிட்டுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு இதெல்லாமே எழுதி பார்ப்பாங்க. ஸோ டெஸ்ட் எழுதும் போது ஒரு சில விஷயங்கள் சரிங்களா, அது நமக்கு தெரிஞ்சதான். ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15% வந்து என்ன இருக்குது அப்படின்னா சான்சஸ் இருக்குது. ஈவன் 100% கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ என்ன ரீசன்னா, இப்போ டெஸ்ட்டு சாதாரண டெஸ்ட்டு தானே, டெஸ்ட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எந்தளவுக்கு எழுதி பார்க்குறோமோ அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ்க்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் சரிங்களா. ஆனால் அது ரிலேட்டடாக நமக்கு கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா. ஏன்னா இது நமக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில டைம் அந்த சேம் கொஷின்ஸ் வந்து வரலாம், அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சேமாக வரும், அல்லது அந்த ஆப்ஷனை வச்சு அந்த ஆன்சர்ஸ் வச்சு நமக்கு என்ன வரும்னா கொஷின்ஸ் வரும். ஸோ இப்போ டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப நான் ஒரு 10 கொஷினுக்கு வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் வந்து போட்டு வச்சிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸ் வந்து எழுதி பாருங்கள். நமக்கு வந்து டைம் இருக்காது தான். ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரைட் பண்ணுங்கள், அது ரொம்பவே பெட்டர் சரிங்களா. ஈவன் ஒரு சில பேர் வந்து சென்ட்ரு போவாங்க, சென்டரில் டெஸ்ட் வைப்பாங்க, அல்லது வீட்டிலே ஒரு சில பேர் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரிலாம் எழுதி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷனு, செகண்ட் கொஸ்டின் பி ஆப்ஷன் இந்த மாதிரி மட்டும் எழுதுவாங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆன்சர்ஸை எழுதுங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் தான் சரிங்களா. நம்மளுடைய லைஃப் சேஞ்சஸ்க்காக தான் அந்த 10 மினிட்ஸும் பயன்படுத்துகிறோம். நம்ம வேஸ்ட்டாக பண்ணுறதில்ல. வேஸ்ட்டாக நம்ம எவ்வளோ நேரம் வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ஆன்சர்ஸை எழுதி பாருங்கள். இல்லை எங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளார இல்லைனா கொஷின்ஸ் வந்து ஸ்கிப் ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஒரு சில பேர் கூகுள் ஃபார்மில் இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப கூட நீங்கள் தனியாக எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா. எழுதி பார்த்துட்டு ஒரு 1 2 3 இந்த மாதிரி ஒரு 50 கொஷின் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா 1 to வந்து பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் அப்படியே ஒரு டிக் தானே பண்ண போகிறோம், கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஃபைனலாக நமக்கு செக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் ஒரு பேப்பரில் ஒரு நோட்டு, டெஸ்ட்டுக்குனே ஒரு நோட்டு போட்டு வச்சிங்க சரிங்களா. ஈவன் சென்டரில் எழுதும்போது பேப்பரில் எழுதி கொடுக்கலாம், அல்லது டெஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் எழுதுறீங்க அப்படின்னா தனியாக டெஸ்ட்டுக்குன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட் போட்டு வச்சிங்க. அதில் டேட்டு போடுங்க. இன்றைக்கி வந்து 2ஆம் தேதிக்கு நான் இது எழுதுனேன், 3ஆம் தேதி இது எழுதுனது, 4ஆம் தேதி இது எழுதுனது, 5ஆம் தேதி எழுதுன டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 1 by 1 எழுதுங்க. எவ்வளோ மார்க்ஸுக்கு, இப்போ 50 மார்க்கு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத போடுங்க. அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அல்லது கம்மியாக குறைஞ்சிட்டே வருதா அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுங்க. ஏன்னா அப்படி தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ ஃபஸ்ட்டு 50க்கு 20 எடுத்திருப்பாங்க, அடுத்த டெஸ்ட்டில் 30 எடுப்பாங்க, அடுத்த டெஸ்ட்டில் 40 எடுப்பாங்க. அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 20, அடுத்துலேயும் 20, அடுத்துலேயும் 20, வெறும் 20 25 இதை தாண்டாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ இது எல்லாமே பேசிக்கான திங்ஸ், நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் சரிங்களா. அதனால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எழுத பாருங்கள். ஸோ இதில் 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று நோன் கொஷின். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ஏ ஆப்ஷன், அது தெரிஞ்சிருச்சு, நான் எழுதிட்டேன் சரிங்களா. ஓகே, இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 2வது கொஷினை எனக்கு வந்து டவுட்டு சரிங்களா. 2 ஆப்ஷனும் எனக்கு டவுட்டு, இதில் பி ஆப்ஷனா அல்லது சி ஆப்ஷனு ரெண்டுமே டவுட்டு இருந்தால், டவுட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி ஆப்ஷனை போடுறேன். அதனால் நீங்கள் அந்த 2வது கொஷினை ஒரு லைட்டாக ரவுண்ட் பண்ணி வச்சிங்க அல்லது மார்க் பண்ணி வச்சிங்க சரிங்களா, அது நமக்கு தெரிகிற மாதிரி. இப்போ 3வது கொஷின் எனக்கு ஃபுல்லாகவே தெரியல, கொஷின் மார்க் சரிங்களா. ஆனால் இது இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டி ஆப்ஷன் போடுறேன், இதுவுமே தெரியல சரிங்களா. அப்போ 4வது கொஷின் எனக்கு தெரியுது, 5 தெரியுது, 6 வந்து தெரியல. ஸோ அப்போ 6 வந்து என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் டெஸ்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பேர் யோசிக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் இப்போ 10 கொஷின் எழுதி முடிச்சுட்டேன். இப்போ கீ ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு வரேன். ஏ ஆப்ஷன் ரைட்டு, செகண்ட் கொஷின்ஸ்க்கு வந்து பி போட்டிருக்கேன், பியும் ரைட்டு, தேர்ட் கொஷின்ஸ்க்கு வந்து டி போட்டிருக்கேன், டியும் ரைட்டு, ஃபோர்த்துக்கு வந்து ஆப்ஷன் ஏதோ ஒன்று போட்டிருக்கேன் ரைட்டு, ஃபிஃப்த்துக்கு வந்து ஆப்ஷன் போட்டிருக்கேன் ரைட்டு, சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் ஏதோ ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் தப்பு, 7th தெரிஞ்ச கொஷினை ஆன்சர் போட்டிருக்கேன், அதுவும் வந்து தப்பாகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லா தெரிஞ்சது, இப்போ 7வது கொஷின் எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான்
ஆன்சர்ஸ் இதுதான் ஆன்சர்ஸ்னு போட்டிருக்கேன், அது தப்பாக வந்துருச்சு. அப்போ நமக்கு தெரிஞ்ச கொஷினை என்ன பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம். அது அப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு டவுட்டில் 2 கொஷின்ஸ் வந்து போட்டிருப்போம். ஏன்னா அது ஃபைனல் பண்ணலைன்னா ரீசெக் பண்ணும்போது நம்ம பார்க்காத விட்டுட்டோன்னா ஃபைனல் வரைக்கும் அந்த டவுட்லேயே தான் இருக்கும். ஒருவேளை நமக்கு எக்ஸாம்ஸில் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த டவுட் அப்படியே தான் இருக்கும், அது ஃபைனல் ஆகாது. சரிங்களா? அதனால் 7 கொஷின்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம். டவுட்டு தான் இருந்தாலும் அது ஃபைனல் கொஷின் இதுதான் நமக்கு தெரியாது. ஆன்சர்ஸ் போடும்போது ஏதோ ஒரு ஆப்ஷனில் போடும்போது பி ஆப்ஷன் சரியாக வந்துருச்சு. சரிங்களா? அப்போ 2வது கொஷினுக்கு என்னென்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி 3வது கொஷினுக்கு ஆன்சர்ஸ் என்னன்னே தெரியாது, ஆனால் நான் டி ஆப்ஷன் போட்டால் ரைட்டாக வந்துருச்சு. சரிங்களா? அப்போ 3வது கொஷின்ஸுக்கு என்னென்னு என்ன பண்ணி வச்சிங்க, தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நோன் கொஷின்ஸில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எதனால் அந்த மிஸ்டேக் வந்துச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2வது ஒன்று, அந்த கொஷின்ஸ் நமக்கு தெரியல, ஏதோ ஒன்று ஆன்சர்ஸ் வந்து போட்டுட்டோம், இருந்தாலும் சரியாக வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் வந்து மறுபடியும் ரீசெக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்சரு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெமரி ஆகும். சரிங்களா? அது வந்து மறக்காது. ஒன்று தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணிவிட்டு அதை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அதுவும் மறக்காது. ஸோ ஏதோ ஒன்று தெரியாத கொஷினை ஆன்சர்ஸ் ஏதோ ஒன்று போட்டோம், அது ரைட்டாக வந்துருச்சு, அதை ரீசெக் பண்ணும்போது நமக்கு வந்து செக் பண்ணால் அதுவும் என்ன பண்ணாது, மறக்காது. ஏன்னா நிறைய பேர் டெஸ்ட் எழுதாங்க 1 2 3 4 அப்படியே டிக் பண்ணுவாங்க. ஸோ 50க்கு 35 மார்க் எடுத்துட்டேன், ஓகே. அப்போ மீதி அந்த 15 மார்க்கு எதனால் குறைஞ்சது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். எந்தெந்த கொஷின்ஸ் குறைஞ்சது, அந்த 35 மார்க்ஸில் எது நமக்கு நல்லா தெரிஞ்சது, சரிங்களா, எது டவுட்டில் போட்டது. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த 50 கொஷின் டெஸ்ட் எழுதுனா 50மே என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்ஃபில்லாக படிச்சிருக்கோன்னு அர்த்தம். இதுக்கு வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுத்தா போதும். சரிங்களா? அதுவே நமக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாமே சிம்பிளான திங்ஸ் தான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே சிம்பிள் தான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? எதனால்னா இப்போ இந்த 15 கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தெரியாமல் போட்ட 15 கொஷின்ஸும் நமக்கு தெரியறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த தெரிஞ்சு போட்ட 35 கொஷினில் டவுட்டில் ஒரு 10 கொஷின்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த 10 கொஷினும் நமக்கு வந்து என்ன பண்ணும், இன்னும் ஸ்ட்ராங்காக மெமரி ஆகும். அப்போ நமக்கு தெரிஞ்சது ஏற்கனவே அந்த 25 நமக்கு என்ன பண்ணும், இன்னும் ஸ்ட்ராங்காக மெமரி ஆகும். ஸோ 50 + 50 நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸை அடுத்த டெஸ்ட்டு வச்சாங்க அப்படின்னா எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அதே கொஷின் பேப்பரு நெக்ஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட் எழுதும்போது எந்த கொஷின் டவுட்டாக போட்டோமோ அதே டவுட்டில் இருப்போம். எது வந்து தெரியாமல் இருந்துச்சோ, அதாவது ரீசெக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, சரிங்களா, ஓகே பேப்பர் வந்துச்சு, டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம், நமக்கான மார்க்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு, அதை எடுத்து ஓரம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தெரியாத கொஷினை தெரியாமலே தான் இருக்கும். இதெல்லாம் சிம்பிள் திங்ஸு. ஸோ இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, தெரிஞ்சு வச்சிங்க. குறிப்பாக நான் வந்து செல்ஃபாக டெஸ்ட் எழுதுகிறேன் அல்லது ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், கிளாஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாமே சிம்பிளான திங்ஸ் தான். சரிங்களா? இதெல்லாம் நம்மளுடைய மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டெஸ்ட் எழுதுகிறப்ப அதெல்லாமே ஃபாலோ பண்ணேன், எனக்கு ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது வந்து பெட்டராக இருக்கும். ஒரு 1 or 2 டெஸ்ட் அந்த மாதிரி எழுதி பாருங்கள் அடுத்த டெஸ்ட் எழுதுகிறப்ப. இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மோர் பெட்டர். சரிங்களா? ஏன்னா இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதுகிறப்ப இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தலையை சொரிஞ்சிக்கிட்டே நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருப்போம், யோசிச்சுட்ருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க மாட்டோம். ஒன்ஸ் வந்து ஃபைனல் கீயும் நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணணும், செக் பண்ணும். அது சென்டருக்கு போய் கொடுத்தாலும் சரி, நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்தாலும் சரி, ஓகே 50க்கு இன்றைக்கி 40 எடுத்திருக்கோம், அந்த மீதி 10 எதனால் குறைஞ்சிது, அது தெரியாமல் போட்டதுக்கெல்லாமே எது ஆன்சர்ஸு அப்படிங்கிறத ஃபைனலாக என்ன பண்ணி வச்சிங்க, தெரிஞ்சு வச்சிங்க. அது நம்மளுடைய மார்க்ஸை இன்னும் வந்து என்ன பண்ண கொடுக்கும் அப்படின்னா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நம்மளுடைய மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸும் பண்ணோம், அதை சரியாக பண்ணலன்னா நம்ம குறைச்சும் விடும். ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது கட் ஆஃபோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், சிவி போயிட்டு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங் இதெல்லாமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி,
கண்டினியூவாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, நம்ம சக்ஸஸை நோக்கி போகணும் அப்படின்னா இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.